ராகுல் காந்தி தான் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கான குடும்பத்தின் வாரிசு, பிரதமருக்கு உண்டான தகுதியுடன் இருக்கும் வருங்கால பிரதமர் என்பதை மறந்து மக்களோடு மக்களாக ஒரு சாமானியனை போல நடந்து கொள்வதை நம்மால் அடிக்கடி பார்க்க முடிகிறது. ராகுலின் இந்த எளிமையான குணமும் பதவி பகுமானம் இல்லாமல் பழகும் பண்பும் அவரது லீடர்ஷிப் குவாலிட்டியின் முக்கிய அம்சங்களாக இருக்கின்றன. இது மக்களுக்கு ராகுல் காந்தியை தங்களுள் ஒருவராகவும் தங்களுக்கானவராகவும் உணர வைக்கிறது. கல் மனது கொண்டுள்ள பெரும்பாலான அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் நல் மனது கொண்டுள்ள ஒரே அரசியல்வாதியாக இருப்பவர் ராகுல் காந்தி மட்டுமே. அவரது நல் மனதை பல சந்தர்ப்பங்களில் வெளிப்பட்டுள்ளது. அவற்றுள் ஒன்றுதான் இது. ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ யாத்திரையில் தாயுடன் கலந்து கொண்டால் ஒரு சிறுமி. ராகுல் காந்தியுடன் பாத யாத்திரையில் சிறிது தூரம் நடந்து வந்த சிறுமிக்கு கால்கள் வலித்தன. நடக்க முடியாமல் திணறினாள். அதனை உணர்ந்து கொண்ட ராகுல் காந்தி, என்ன கால் வலிக்குதா, நடக்க முடியலையா, வேணும்னா நான் முதுகுல தூக்கிட்டு வரட்டுமா என சிறுமியிடம் கேட்க சிறுமியும் அதற்கு சம்மதித்தாள். அதன் பிறகு ராகுல் அந்த சிறுமியை முதுகில் சுமந்தபடி சிறிது தூரம் நடந்து சென்று இறக்கிவிட சிறுமி ராகுலுக்கு நன்றியாக அவரது இரு கன்னத்திலும் முத்தமிட்டு விடைபெற்றாள். தாயால் கூட உணர முடியாத சிறுமியின் சிரமத்தை ராகுல் காந்தி உணர்ந்து செயல்பட்டது போல ராகுல் காந்தி நாளை பிரதமரானால் நாட்டு மக்களை அரவணைத்து தாயை போல தயை காட்டுவார் என்கின்றனர் இந்த காட்சியை பார்ப்பவர்கள்.